ஹலோ வியூவர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஓப்பன் ட்ரஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், ஓகேங்களா? ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான். நான் என்னோட நாலேஜை வந்து நான் கற்றுக்கிட்டதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு வந்து எந்த அளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணுறது, மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ என்னால் வந்து யாரும் லாஸ் ஆகக்கூடாது, அதான் என்னோட முதல் விஷயம் ஆக்சுவலாக. அதே மாதிரி கால்ஸுக்கு டிப்ஸுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, சரிங்களா? யார் நம்பியுமே கால்ஸ் அண்ட் டிப்ஸையும் நம்பி நீங்கள் காசு கொடுத்து கால்ஸ் டிப்ஸ் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. அதில் 100% வந்து கொடுக்குற கால்ஸ் வந்து ஒர்த்தாக இருக்குமான்னு சொல்லவும் முடியாது, சரிங்களா? அதே மாதிரி லைவ் ட்ரேடில் வந்து உட்காந்துடாதீங்க. யாரும் போயிட்டு எனக்கு மாதம் 2000 கொடு, நான் 10,000 கொடு, உனக்கு நான் டெய்லி லைவ் ட்ரேட் வரேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு செஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்பி போயிடாதீங்க. அப்படி நம்பி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கேபிட்டல் ஃபுல்லாக வைப் அவுட் ஆகிடும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் வந்து மொத்தமாக போயிடும், அவங்க கண்டுக்கிட்டே மாட்டாங்க. இதுதான் உங்கள் லைவ் ட்ரேட் பண்ணுற இதாக இருக்கும், ஃபேக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு தான் நீங்கள் இறங்கணும். ஏன்னா இது உங்களோட பிஸ்னஸ். நீங்கள் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் மற்றவங்க டிபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதிகமாகிடும். பட் ஒரு கீ ஃபேக்டராக இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஸோ என்னோட கைண்ட்லி ஒரு சஜஷனாக அட்வைஸாக எடுத்துக்கோங்க. யார்கிட்டயுமே இப்போ வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். இதனால் வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் நான் லேர்ன் பண்ணி நானும் தான் பண்ணது. இது ஸ்டாக் மார்க்கெட்டு முதற்கொண்டு நான் யார்கிட்டையுமே காசு கொடுத்து கற்றுக்கல, எதுவுமே பண்ணல. நானாக லேர்ன் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நிறைய படித்து நானும் என்னோட எஃபோர்ட் போட்டு என்னோட ஓன் டெஸ்ட்டில் தான் உள்ளே வந்து நான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். லாஸ் ப்ராஃபிட் வரது வந்து எல்லாமே நம்மளோட இதாக போயிடும். நம்ம டிசிஷன் எடுத்திருக்கோம், இன்னைக்கு தப்பாகிடுச்சுன்னா நாளைக்கு கரெக்ட் ஆயிரும். அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட முடியும். நம்ம நாலேஜ் கெயின் பண்ண நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக உள்ளே போயிடலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, பேக் டு டாபிக் வந்துடலாம். இப்போ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி பின் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் உள்ளே வாங்க. நான் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அலர்ட் கொடுப்பேன். இந்த மாதிரி ஓஐ ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குது, ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுப்பேன். அப்போ சப்போஸ் வரும்போது ஸோ அதை மட்டும் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் கால் டிப்ஸ் வந்து நான் கொடுக்க முடியாது, சரிங்களா? நானும் ஒரு ஜென்ரலாக ஒரு பர்சன் தான். என் நாலேஜும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். என் நாலேஜ் மட்டும் தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேங்க? இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து வாட் இஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டாபிக் பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் நிறைய பேர் வந்து ரொம்ப குழப்பிட்டு இருப்பாங்கல்ல. நானும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் குழப்பினேன். ஃபர்ஸ்ட் அடுத்து இன்டெப்த்தாக போகும்போது தான் ஓகே இதான் மேட்டர், இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை வந்து கொண்டு போயிருங்கிறது ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வரணும், ஓகேங்களா? இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. எதர் ஃபியூச்சர் ஆர் ஆப்ஷன்ஸ். இந்த ரெண்டுலையுமே ஃபியூச்சர்லையும் சரி ஆப்ஷன்லையும் சரி ரெண்டுலையுமே அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. யார் வேணாலும் வந்து பை அண்ட் செல் பண்ணலாம். அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்னா இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். நான் ஃபுல்லாக வாட்சிங் தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இந்த மார்க்கெட் தட் ஆர் எட் டு பி செட்டில் ஆர் க்ளோஸ். இது வரைக்கும் க்ளோஸ் ஆகாமல் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸிட் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இட் மெஷர்ஸ் த டோட்டல் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் த ஓப்பன் கான்ட்ராக்ட். அதாவது இந்த கான்ட்ராக்டில் வந்து என்ன செய்யுதுன்னா மொத்தமாக எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது தான் இது ஷோ ஆகுது. அது எதில் பார்க்கலாம்னா நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்களா, இங்கே ஓஐ கொடுத்துருக்காங்க, ஓஐ சேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஓஐங்கிறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதை தான் நம்ம பார்ப்போம். இது ஓஐ வேல்யூ அதிகமானாலும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், குறைவானாலும் அது வீக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அது இனிமேல் சொல்கிறேன். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட். இதில் தான் என்எஸ்சி வந்து நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ஓஐ சேஞ்சுங்கிறது என்னன்னா அடிஷ்னலாக வந்து எவ்வளோ பேர் உள்ளே வராங்க, எவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க, இதுதான் ஓஐ சேஞ்ச் இண்டிகேட் பண்ணோம். பட் இது மேஜரை வந்து பார்க்குறது என்னன்னா மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஓஐ தான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதை மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா இதுதான் நம்ம சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற விஷயங்கள், சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே வந்து 20,607 இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே 20,600 வந்துச்சுன்னா 7 பேர் வெளியே போயிட்டாங்க, அதாவது 7 கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஓப்பன் டிகிரீஸ் ஆகும். ஓகே, அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லிடுறேன், ஓகேங்களா? தேவைப்பட்டால் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் when the new buyer and seller create a new contract. அதாவது பையரோ செல்லரோ ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஏலம் இருக்குது, அதில் வந்து பையரோ செல்லரோ வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகணும், ஓப்பன் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ எப்பப்பெல்லாம் ஓப்பன் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா when a contract is closed, buyer or seller exit their position. அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போ அதிகமாகும், நியூ பையரோ நியூ செல்லரோ உள்ள வந்து கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது அதிகமாகும். எப்போ குறையும், அதான் ரெட் கலரில் போட்டிருக்கேன். எப்போ குறையும், அந்த பொசிஷன் எக்ஸிட் ஆகி போகும்போது. இப்போ நம்ம ஒரு பையராக பை பண்ணுறோம், ஒரு கான்ட்ராக்ட் வந்து அதிகமாகிடுச்சு, ஒரு ஓஐ வந்து கிரியேட் ஆயிடுச்சு.
அப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிட்டு வெளியே வரேன்னா அது எனக்கு வந்து ஓஏ டிகிரிஸ் ஆயிரும். அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஏன்னா என்னோட கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி வச்சு கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதனால என்ன ஆகும், எனக்கு ஓஏ வந்து குறைஞ்சிரும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அது லைவ் மார்க்கெட்டில் பார்க்க தான் புரியும். இப்போ இங்கே ஒரு ஓஏ சேஞ்ச் நடந்திருக்கு பார்த்தீங்களா, ஏன் -49 இருக்கு, ஏன் -168 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இத்தனை பேர் வந்து பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணி வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் ஓஏ சேஞ்ச். புரியுதுங்களா? இந்த ஓஏ சேஞ்ச் தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 128 அதிகமாக இருந்திருக்கும், இதை மைனஸ் பண்ண உடனே 120 கம்மியாகி இங்கே வந்து மிச்ச கான்ட்ராக்டை காமிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதிகமானாலும் கம்மியானாலும் நம்பர்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து குழப்பிக்கவே கூடாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, இது ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், எப்படி இது கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் நான் பார்த்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்து டே 1 டே 2 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒரு பொசிஷனலாக வந்து கொடுத்தேன். நீங்கள் வந்து இன்ட்ரா டே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நாள் ட்ரேட் பண்ண போகிறோம், ஒரு திங்கக்கிழமை உள்ளே போகிறோம். அப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ட்ரேடர் ஏங்கிறவர் வந்து ட்ரேடர் பி கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து பை பண்ணுறாரு. அதாவது ட்ரேடர் ஏ பை 1 கான்ட்ராக்ட் ஃப்ரம் பி, ட்ரேடர் பி. அப்போ என்ன ஆகுது, ஒரு ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரேடர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து பிலேருந்து பை பண்ணியிருக்காரா, அதனால வந்து ஒரு ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆல்ரெடி ட்ரேடர் ஏங்கிறது ஒரு நியூ கனெக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஓஏ வாங்கிருச்சு சரிங்களா. இப்போ ட்ரேடர் சிங்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரேடர் டி கிட்ட இருந்து ஒரு 2 கான்ட்ராக்ட்ஸும் பை பண்ணுறாரு. அதாவது இவங்கெல்லாம் செல்லர்ஸாக தான் இருக்க முடியும், ஏன்னா அப்போ தான் வாங்க முடியும். இந்த செல்லர் கிட்ட இருந்து இவர் பை பண்ணியிருக்காரு, இந்த செல்லர் கிட்ட பை பண்ணியிருக்காரு. ஸோ பை பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு 2 ஓய் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து 2 கான்ட்ராக்ட் வந்து இவர் வந்து பை பண்ணியிருக்காரு. இங்கே ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பை பண்ணியிருக்காரு, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 2 பை பண்ணியிருக்காரு. அப்போ ஆகும்போது என்ன, 3 ஓஏ இருக்கணும். நல்லா புரியுதுங்களா. இப்போ ட்ரேட் ஏங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் பி கிட்ட வாங்கும்போது ஒரு ஓஏயா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சரிங்களா. அதே இது ட்ரேடர் சிங்கிறவர் வந்து ஒரு ட்ரேட் டி கிட்ட இருந்து 2 பை பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு 2 ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆக மொத்தம் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 1 எவ்வளவு, 3 ஓஏ. மொத்தம் 3 ஓஏ வந்து இங்கே வந்து பில்டப் ஆயிருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ட்ரேடர் ஏங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் கான்ட்ராக்டை வந்து செல் பண்ணிட்டாரு. ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, இல்லை லாஸ் புக் பண்ணாலும் சரி, நான் செல் பண்ணிட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ என்ன ஆகும், ஒருத்தர் வெளியே போயிட்டாரு, அப்போ ஒரு ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். அதிகமாக வந்து பையர்ஸ் உள்ள வர 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 இந்த ஓஏ வந்து கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அதிகமாக வந்து எக்ஸிட் பண்ணி போகும்போது ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இங்கே வந்து நீங்கள் மைண்டில் வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறணும். இதுதான் உங்களுக்கு வந்து கான்செப்டாக இருக்கும். இதுதான் சிம்பிள் நான் வச்சுக்கோங்க. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இதுதான். இந்த மூணு டேட்லேயும் முடிஞ்சிச்சு உங்கள் எக்ஸாம்பிள். ட்ரேடர் ஏங்கிறவர் வந்து பிகிட்ட வந்து வாங்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறாரு, ஸோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகுது. ட்ரேடர் சிங்கிறவர் வந்து டி கிட்ட இருந்து ஒரு 2 கான்ட்ராக்ட் வாங்குறாரு, 2 ஓஏ அதிகமாகுது. ஆக மொத்தம் வந்து டோட்டல் 3 ஓஏ, மொத்தம் வந்து டோட்டல் என்ன ஆகுது, 3 ஓஏ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அதிகமாகுது சரிங்களா. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஏங்கிறவர் வந்து ஒரு ஓஏ வித்துட்டாரு, சாரி அவரோட பங்கை வந்து முடிச்சு வெளியே ஸ்டாக் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. அப்போ இங்கே ஒரு ஓஏ டிகிரிஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், டோட்டலி நம்மளுக்கு எத்தனை ஓஏ ஜென்ரேட் ஆயிருக்கும், 2 ஓஏ தான். ஏன்னா 3 ஓஏ இருந்தது, ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. அப்போ மிச்சம் இருக்கிற 2 பேர், யார் 2 பேர் இருக்கா, ட்ரேடர் சியும் டியும் இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணவே இல்லை. அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஓஏ வந்து நம்மளுக்கு 0 ஆகும். அது வரைக்கும் பொசிஷன் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் ஓப்பனில் தான் காட்டும். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் த வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ வால்யூம் இது வந்து வால்யூம் பேஸ் பண்ணி கிடையாது, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். டோட்டல் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேடட் டூரிங் த டே, அதாவது இன்க்ளூடட் நியூ அண்ட் க்ளோஸ் கான்ட்ராக்ட்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு கான்ட்ராக்ட்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கு. எத்தனை மெம்பர்ஸ் ட்ரேடிங் பார்ட்ஸ் உள்ள வராங்க, இது வந்து ஒன்லி ஃபார் க்ளோஸ் ஓப்பனிங் பொசிஷன் மட்டும் தான் காட்டுது. சப்போஸ் க்ளோஸ் பொசிஷன்ஸ்னா இது வந்து ஓஏ வந்து கம்மியாகிடும் சரிங்களா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. இங்கே வந்து 20,607 ஒரு நம்பர்ஸ் இருக்கு. இதில் வந்து 20,600 காமிச்சதுன்னா என்ன அர்த்தம்னா 7 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், 20,600 தான் காமிக்கும். இங்கே ஓப்பனை மட்டும் தான் காமிக்கும், இங்கே க்ளோசிங் இது காமிக்காது. ஆனால் அந்த வால்யூம் எப்படி காமிக்கும்னா, இந்த வால்யூம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஒரு 8 லட்சம் வால்யூம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா இதுக்குள்ள பையும் நடந்திருக்கும், செல்லும் நடந்திருக்கும். சில பேர் இதில் ஓப்பன்லையும் இருப்பாங்க, இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி தான் இது வால்யூமாக ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது. ஸோ ஹை நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வந்து என்ன அர்த்தம் மீன் பண்ணுதுன்னா, ட்ரேடிங் ஆக்டிவிட்டி
ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குறோம், நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம். அது வந்து என்னாச்சு, நமக்கு ஒரு ட்ரேடிங் மாதிரி தானே. இப்போ நான் கடைக்கு போகிறேன், ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு ஸ்வீட் வாங்குறேன் அப்படின்னா, ஸ்வீட் எனக்கு கையில் கொடுத்தாரு, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. ஸோ அது ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அவரோட லெஜரில், அவரோட ஸ்டாக்ல வந்து என்னாச்சு, ஓகே ஒரு டிரான்சாக்ஷன் அங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அதுதான் இதில் பிரிண்ட் ஆகும். இதுதான் இங்கே வால்யூம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக். ஓகேங்களா? ரொம்பலாம் நீங்கள் டிப்லாம் போக வேண்டாம். அது உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லேர்ன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதான் வால்யூம் என்னது படிச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் ட்ரேடிங் ட்ரேடட் டியூரிங் த டே. அந்த பர்டிகுலர் டேல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்துருக்குன்னு தான் வால்யூம். ஒரு ஹியூஜ் வால்யூம் சொல்லுவோம்ல, இன்னைக்கு ஹியூஜ் வால்யூம் பிசினஸ் நடந்திருக்கு அப்படிம்போம்ல. ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட் போறீங்க, ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறீங்க, ஒரு நல்ல நாளுக்கு போறீங்க. ஒரு ஸ்வீட் கடையிலும் ட்ரெஸ் கடையிலும் அதிகமாக கூட நடக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு வந்து இவ்வளோ வால்யூம் வந்து எனக்கு செல் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல, இவ்வளோ வால்யூம் வந்து சொல்றாங்கல்ல, அதுதான் கான்ட்ராக்ட். சரிங்களா? அது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லிட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஸ்டில் ஓப்பன் டஸ் நாட் கவுண்ட் க்ளோஸ் கான்ட்ராக்ட்ஸ். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே க்ளோஸ் கான்ட்ராக்ட் கவுண்ட் பண்ணவே பண்ணாது. ஓப்பனில் இருக்கிறது மட்டும் தான் காமிக்கும், இந்த ஓஏ காமிக்கும். ஸோ இது எத்தனையுமே ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம், ஓஏ வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் கான்ட்ராக்ட்ஸ். அடுத்து பாருங்க, இது ஹவு டஸ் ஓஏ ஹெல்ப் இன் ட்ரேடிங். நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து இந்த ஓஏ வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓஏ ப்ரொவைட்ஸ் இன்சைட்ஸ் இன்டு மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இது எதை இண்டிகேட் பண்ணுது? மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் ட்ரெண்டையும் இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஓஏன்னு என்னது, இப்போ ஃபார் கால் சைடு ஹை ஓஏ இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், புட் சைடு ஹை ஓஏ இருந்தால் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் சொல்கிறோம்ல, அதுதான் சொல்லுவோம். இதை நான் எழுதி வச்சிருக்கேன், அதையும் கொடுத்து சொல்லிடுறேன். இப்போ வந்து இப்போ ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரைஸ் அதிகமாகுது, ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? இண்டிகேட்ஸ் நியூ பையர்ஸ் ஆர் என்டரிங் கன்ஃபார்மிங் எ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஓஏ வந்து அதிகமாகுது, ப்ரைஸும் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பையரோட மனப்பான்மை என்ன இருக்குன்னா, ஓகே ப்ரைஸ் அதிகமாகுது, ஓஏ அதிகமாகுது, மேலே தான் போக போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்குது. எப்போ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்குன்னா, ஒரு நல்ல சப்போர்ட் வந்து போகும்போது. பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து எ ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 100 to 110. அதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா, அப்போ அதே டைம் வந்து ஓஏயும் ஜாஸ்தி ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? திஸ் சஜஸ்ட் ஃப்ரெஷ் பையிங் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு என்னது பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்துது. சப்போர்ட்டிங் த புல் ட்ரெண்ட். அது வந்து புல் ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணுன்னு அர்த்தம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்க சப்போர்ட் இப்போ 50,000 கால் ஆப்ஷன் 50,000ங்கிற ஒரு இடத்துல வந்து ஓஏ வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 100 ரூபாய் இருக்குது மார்க்கெட்டு. இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து 110 ரூபா ஏறிடுச்சு. அப்போ இங்கே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன கேட்டாங்க, இந்த ஓஏ வந்து ஸ்ட்ராங் என்ன இது தவிர கீழே போகாதுன்னு சொல்லிட்டு ஓஏயும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது சப்போஸ் லைவ்லேயே பார்க்கலாம், டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் புரிஞ்சுக்குவேன், என்ன புரிஞ்சுன்னா, ஓகே மார்க்கெட்டை கீழே விட மாட்டேங்காங்க, பவுன்ஸ் பேக் பண்ண வைக்க போகிறாங்கன்னு சொல்லி என்ட்ரி எடுத்துருவேன். என்ட்ரி எடுத்தோம்னா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்படி தெரியுமா இருக்கும்? அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். இந்த குட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது டார்கெட் வேணும் முடிச்சா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டார்கெட் வந்து இங்கே வரைக்கும் போகுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு ரிஸ்க் வச்சு ரிவார்டு எடுத்துருவேன். அப்படி நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் மேடம். இங்கே வந்து ஓஏ வந்து ஜாஸ்தி ஆக 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 இங்கே ப்ரைஸும் ஜாஸ்தி ஆக போகுது. ஏன்னா இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே இங்கே ஒரு 100 ரூபாய் இருந்தது 110 ரூபா வரும்போது ஓஏயும் ஜாஸ்தியாக காமிச்சிருச்சு. என்ன இண்டிகேட் பண்ணுது? அப்போ நல்ல சப்போர்ட் பேஸில் இருக்கு, மேலே தான் போக தெரிஞ்சுச்சுன்னா நம்ம யோசிக்கவே கூடாது, ஒரு லாட்டை வந்து என்ட்ரி போடணும். இங்கே வந்து நீங்கள் ஹெவி லாட் போடணும்னு நினச்சா நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் ரிஸ்க். ஓகே இங்கேருந்து மேலே போயிடும், நம்ம ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டோங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும். சரிங்களா? இது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கேங்க. நான் அதை தான் இங்கே டைப் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகுது, ஓஏ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இண்டிகேட்ஸ் பையர் என்டரிங்க. பையர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கே என்ட்ரு ஆகலாம், ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஆகுது. அது ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஆக போய் தான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. சரிங்களா? இங்கே ஓஏ ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம் இவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரைக்கும் ப்ராஃபிட் தான் இருந்திருப்போம். ஸோ நம்ம ட்ரெயிலிங் போட்டே போகணும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன உடனே நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தூக்கி ப்ராஃபிட்டில் போடணும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆன உடனே நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த ப்ராஃபிட்டில் போடணும். அப்படி இது வரைக்கும் வரட்டிலும் கூட இங்கே டவுன் ஆகும் போது நம்ம ப்ராஃபிட்டோட தான் எக்ஸிட் ஆகி வெளியே வரும், ப்ராஃபிட்டில் இருப்போம். அப்படி தான் இருக்கணும். என்றைக்குமே லாஸ் புக் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ்ங்கிறது எதுக்கு போடுறோம்? நம்ம லாஸே வரக்கூடாதுங்கிற ஸ்டாப் லாஸை போடுறோம். அதை போயிட்டு நம்ம எனக்கு ஒரு நாள் ஒரு 1000 ரூபா என்ட்ரி போட்டேன், எனக்கு 20 ரூபா கிட்ட அடிச்சு நான் 800 ரூபாய் வெளியே வந்துட்டேங்கிறப்போ அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். நம்ம எங்கே என்ட்ரி கொடுக்குறோமோ கரெக்டான ஸ்டாப் லாஸ் இருக்கணும், கரெக்டான என்ட்ரி இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்க முடியுங்க. நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து நான் பாருங்கள், ப்ரைஸ் மூவ்மெண்ட் டிக்ரீஸ் ஓஏ. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது, ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகுது.
சாரி இங்கே சாரி இந்த இது முடிச்சுக்கலாம், அந்த டாபிக் முடிச்சிடலாம். அடுத்து ஃபாலிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஒய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஒய் பார்த்தோம், இப்போ ஃபாலிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஒய் பார்க்கலாம். இப்போ ரைசிங் ப்ரைஸில் வந்து கீழேருந்து மேலே போகுதுன்னா அப் ட்ரெண்ட், ஃபாலிங் ப்ரைஸில் என்னது மேலேருந்து கீழே வரணும். ஆப்வியஸ்லி சிலருக்கான கான்செப்ட் தான். நம்ம எப்படி பையர்ஸ் வந்து இதை சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா புட் சைடு போயிடணும். இப்போ இண்டிகேட்ஸ் நியூ செல்லர்ஸ் ஆர் என்டரிங், இங்கே வந்து செல்லர் என்ட்ரி ஆகுறாங்க. கன்ஃபர்மிங் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட், இங்கே தான் கீழே தான் போகும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் 100 ரூபாயில் இருக்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 90 ரூபாய்க்கு வருதுன்னா அப்போ அங்கே ஓய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் என்ன அர்த்தம், பியரி சென்டிமெண்ட் அர்த்தம். அப்போ இங்கே நான் தெளிவாக காமிச்சிடுறேன். இந்த நான் கொடுக்குற சார்ட்டை மட்டும் கரெக்டாக பாருங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் பியரி சென்டிமெண்ட் இருக்கு, ஏன்னா இதை தாண்டி மேலே போகாது. என்ன பண்ணுறாங்க, இங்கே செல்லர்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆனாங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகாது கீழே தான் இறக்க போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே ஸ்ட்ராங் ஓயை வந்து ஜென்ரேட் ஆகிட்டே வருது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போது இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தது, இந்த ரெட் கலர் கேண்டில் வரும்போது 90 ரூபாய் மாறிடுச்சு. அப்போ நான் பார்க்குறேன் என்னடா ப்ரைஸ் குறையுது, நான் புட் சைடு வந்திருக்கேன், எனக்கு வந்து லாபம் இருக்குமா இருக்காதா. அப்போ என்ன இதை இண்டிகேட் பண்ணணும், இங்கே ஓய் ஜாஸ்தியாக இருக்குது, ஓகே ஓயை வந்து ஜாஸ்தி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரைஸ் வந்து கீழே கொண்டு போக போகிறாங்க தெரிஞ்சிச்சு. நான் புட் சைடு என்ட்ரி ஆகும்போது புட் சைடு இங்கே என்ட்ரி ஆகணும். இங்கே இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும், டார்கெட்டு ரிவர்ஸில் வரணும். இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட், அப்போ ட்ரெயிலிங் வச்சுக்கிட்டே வந்து வர லாஸ்ட்டு ஒரு மேஜர் சப்போர்ட் கொண்டு விட்டுரும். இப்படி தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கணும். இதுதான் சிம்பிள் லாஜிக். நார்மலாக சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்பலாம் கற்றுக்கணும்னு அவசியம் விட ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க கூட ஒரு பெரிய ப்ராஃபிட் நினைப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னா மேலே போகணும்னு அர்த்தம், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா மார்க்கெட் கீழே வரணும்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. பட் அது இடைப்பட்ட இடம் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பிரேக் பண்ணி வரும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன் ஏதோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா திருப்பி வந்து சைட் வைஸ்க்குள்ள போகுதான்னு பார்த்துடணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பழக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதை விட கம்பேர் பண்ணும்போது இது வீக் தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து உடச்சி கீழே போயிடும், மற்றது ஃபுல்லாக வீக் தான், டக்குன்னு உடச்சி கீழே வந்துடும். சரிங்களா, அப்படி தான் பார்க்கணும். இதுதான் ஸ்ட்ராங் ஓஏ. இது என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல பையர் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். என்ன பண்ணியிருக்காங்க, புட் செல்லர்ஸ் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்க. நீங்கள் புட் செல்லர் கால் செல்லர் சொன்னால் ஆப்வியஸ்லி குழப்பிடுவீங்க. அதனால வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா, கால் செல்லர்ஸுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து கீழே போகும், புட் ஆப்ஷன் மேலே போகும்னு நினைப்பாங்க. புட் செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் ஆப்ஷன் கீழே போகும், புட் ஆப்ஷன் மேலே போகும்னு நினைப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, இப்போ அதெல்லாம் மறந்துருங்க, கால் செல்லர் புல் மைண்டில் இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து ஜாஸ்தி ஓஏ பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அது ஒரு வேறு டாபிக். இப்போ நம்ம ஓஏயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஓயா இருக்குது, ப்ரைஸும் நல்லா அதிகமாகுதுன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் அதிகமாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா டக்குன்னு பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. அப்போ என்ன நம்ம உள்ளே வந்துடலாம், ஓகே ஜாஸ்தியாக இருக்குது, பையர்ஸ் காம்பீட் பண்ண போகிறாங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் ப்ரைஸை வந்து பிடிச்சிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா, ட்ரெயினிங்லேயே போனால் தான் ப்ராஃபிட் இருக்கும். சில பேர் ஸ்கேல் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும், நல்ல ஒரு லாட்டில் போடுவாங்க, தெரிஞ்சு போயிடும், நல்ல ஒரு இண்டிகேஷன் இருக்கு, டக்குன்னு இது வரைக்கும் வந்து புக் பண்ணிட்டு டப்புன்னு கடை சந்தி போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அதை தான் நம்ம பார்க்கணும், இதை தான் நீங்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸ்ட்ராங் ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது ஓ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேலே போகுன்ற இண்டிகேஷன் ஆகும். அதே இது வந்து ஸ்ட்ராங் ஓஏல வந்து ப்ரைஸ் டவுன் ஆகும்போது கீழே ஓங்குற சென்டிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. இப்போ ப்ரைஸ் மூவ் ஆகுது, ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், பொசிஷன் ஆர் பீயிங் க்ளோஸ்டு, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். மீனிங் த ட்ரெண்ட் மை பி வீக்னஸ், அந்த ட்ரெண்ட் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, பட் ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன அர்த்தம்னா சிக்னலை வந்து காஷியாக ட்ரை பண்ணணும். நான் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்க பார்க்குறேன், அது தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஹீரோ ஜீரோன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ரேட் என்ன தெரியுமா, ஒரு செல்லர் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் பை பண்ணுவாங்க, அப்போ வந்து இம்பாக்ட் கொடுக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு ப்ரைஸ் வந்து டக்குன்னு ஒரு பூஸ்டப் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் பூஸ்டப் ஆகிட்டு கீழே வரும். இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா அது திடீர்னு 20 ரூபாய் வரைக்கும் போயிட்டு வரும், ஒரு டபுள் த ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர முடியும். அதுதான் அது என்ன பண்ணும், பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க, அந்த டைமில் வந்து என்ன பண்ணுது, பீக்கில் ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குது, அந்த வரைக்கும் போயிட்டு வந்து அப்படியே ஃபாலோ ஆயிரும். பார்த்துருக்கீங்களா, அந்த கான்செப்ட் தான். அது தனியாக வளர்றேன், நான் குழப்பிக்க வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு வீக் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹை ஆகுது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சின்ன இங்கே இதை பார்க்காதீங்க, ஒரு 49 இருப்பாங்க, சின்ன ஓஏ இருக்குது. இங்கே இருந்து வந்து ப்ரைஸ் அதிகமாகுது, பட் ஓஏ வந்து இந்த மாதிரி இருந்தது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது, ரிமோட்டில் வால்யூம் குறையிற மாதிரி குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ப்ரைஸ் அதிகமாகுது. நான் நினைக்கிறேன் என்னடா வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகுது, நம்ம வந்து ஓஏ வந்து கம்மியாகுது, நம்ம அலர்ட் ஆயிடணும். என்ன அர்த்தம், பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அன்வைண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ப்ரைஸ் ஏற்றம் வந்து நிலையானது கிடையாது, எப்போனாலும் ஃபாலோ ஆகலாம் அப்படின்ட்டு அந்த ப்ரைஸ் என்டர் ஆகவே கூடாது. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணை மூட்டு ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, இது பாரை வந்து கை வச்சு மறைச்சிக்கோங்க.
கை வச்சு மறைச்சிக்கோங்க. இங்கே ரெட் கலர் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய பார் வந்து சர்ன்னு குறைஞ்சி இங்கே ரெட் கலர் வந்துருச்சு. ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? இல்லை இது தப்பாப்படுது, எல்லாரும் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால ப்ரைஸ் வந்து அதிகமாகுது, எனி டைம் வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகலாம், இதனால உள்ளே போகக்கூடாதுங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நாலேஜ். இப்படி நாலேஜை வளர்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து யார்ட்டையுமே கால் டிப்ஸ் நிற்க அவசியமே கிடையாது. எவன் டே போடா உன் கால் டிப்ஸ் தேவை கிடையாது, என் சொந்த நாலேஜ் நான் என்னை காப்பாதுன்னு சொல்லி தைரியமாக இருக்கலாம். நீ கால் டிப்ஸ் நினச்சி போயிட்டீங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஆட்டம் அவன் கையில் இருக்கும். உங்களை வந்து எதனாலும் என்னை தெரிஞ்சு வரும்னு நினச்சி அவங்க இருப்பானுங்க. ஸோ அவனை நம்பி போயிடாதீங்க, மொத்தமாக பொறிவிட்டு விட்டுருவானுங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் புரியாடி திரும்ப வீடியோ திருப்பி வந்து பாருங்க, ஏன்னா டைம் அதிகமாச்சா உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். சரி, ஓகே. ஸ்பாட் லிக்விடிட்டி. ஹை ஓஐ மீன்ஸ் மோர் பார்ட்டிசிபேஷன் என்ஷூரிங் enough buyers and sellers from smooth trading. கால் சைடு இது வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹை ஓஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேஷன் இருக்காங்கன்னு அர்த்தம். அது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என்ஷூர் enough buyers and sellers from smooth trading. இந்த இடத்துல வந்து நான் ஹை ஓஐ, இந்த இடத்துல வந்து கிரீன் ஹை ஓஐ பார்க்கும்போது எல்லா பையர்ஸும் ஓகேப்பா, இங்கே வந்து ஆப்வியஸ்லி வாங்க பவுன்ஸ் பேக் ஆகும், இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம், சரியான என்ட்ரி எக்ஸிட் பாயிண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து மேலே போகிறது ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? இதே இது இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து இல்லைப்பா ஸ்ட்ராங் ஓயா இருக்கு, நம்ம செல் அடிச்சிடலாம், நமக்கு கீழே வரப்போகுது. அப்போ வந்து புட் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து கால் பையர்ஸ் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க, இங்கே புட் பையர்ஸ் அலர்ட்டாக இருப்பாங்க. கால் பையர்ஸ் வந்து இங்கேருந்து ஹை ஓயா இருக்கும்போது மேலே போகணும்னு நினச்சி மேலே போயிட்டு இருப்பாங்க. புட் பையர்ஸ் வந்து இங்கேருந்து கீழே வரும்போது இங்கேருந்து ப்ராடக்ட் புக் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இதுதான் காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சரிங்களா? ஹை ஓயா வந்துருக்கும்போது இங்கே வந்து அதிகமான பையர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இங்கே வந்து அதிகமான செல்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது புட் பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் ஒரு இமீடியட்டாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை ஓஏ மீன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். கால் சைடில் வந்து ஹை ஓயா இருந்தால் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். புட் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 65,218 இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எங்கள் 50,500. இந்த 50,500 இது இந்த இருக்கு பாருங்க, 50,500 இங்கேருந்து கால் சைடு போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? 50,500 வந்து ஸ்ட்ராங், ஏன்னா நம்ம கால் சைடு போக போகிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் போனால் இது வரைக்கும் போகலாம், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்லியிருப்பேன். கால் சைடு வந்து நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது கால் சைடு வந்து ஹை ஓஏ இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புட் சைடு ஹை ஓஏ இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ புட் சைடு வந்து பாருங்க 50,000 வந்து ஹை ஓஏ இருக்கு. எங்க 50,000 எங்க இருக்கு தேடுங்க, இந்த இருக்கு 50,000 இருக்கு. 50,000 வந்து 97,000 இருக்கு. இங்கெல்லாம் வெறும் 28,000 இருக்கு. 50,000 வந்து 97,000 இருக்கு. அது 97,000 எப்படி ஆக்ட் ஆகும்? ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இதுதான் இப்போ புரியுதா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்காக வந்து நான் இவ்வளோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப உபயோக பவர்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? பவர் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பவர் தனி. சரிங்களா? அதையும் நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பார்த்தீங்களா? இங்கே வந்து ஸ்ட்ராங் 50,000 வந்து அதிகமான வேல்யூ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து பாயிண்ட் ஆஃப்ல வரேன். இங்கே வந்து ஜாஸ்தி கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஓஐ இருக்கிறதுனால இங்கே வந்து ஜாஸ்தி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ரெசிஸ்டன்ட் சாரி இந்த 50,000 தான் இருக்கு பாருங்க, சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து 50,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ இங்கே வந்து 97,000 ஜாஸ்தி இருக்கிறதுனால இதுக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அவங்க. சரிங்களா? அதனால வந்து இங்கே ஜாஸ்தி சப்போர்ட் லைன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி போக முடியாமல் 2 தடவை, ஒரு தடவை இல்லை 2 தடவை இதற்கு வந்துட்டு மேலே டப்புன்னு பூஸ்ட் போய் மேலே போயிருக்கு. அதே மாதிரியே இங்கேயும் 2 தடவை இதை உடைக்க முடியாமல் இங்கே இருக்க வந்துட்டு அகைன் இங்கே இருக்க வந்துட்டு சக்கன் வந்து கீழே போயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங் கால் சைடு வந்து ஸ்ட்ராங் ஓஐ இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். புட் சைடு வந்து ஸ்ட்ராங் ஓஐ இருந்தால் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ கால் சைடு வந்து இந்த 65,000 ஸ்ட்ராங் ஓயா இருக்கிறதுனால இது நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்? 50,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. 50,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஏன்னா 50,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஓஐ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஆத்மார்த்தமாக நடத்துகிறேன். எனக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்குது, மனசுக்கு தெளிவு கிடைக்குது உங்களுக்கு சொல்லி தரும்போது. சரிங்களா? ஏன்னா நான் இதெல்லாம் நான் கரெக்டாக உணர்ந்து சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். ஹை ஓஏ மீன்ஸ் மோர் இது லிக்விடிட்டி இருக்குது, ஸ்பாட் லிக்விடிட்டி. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இங்கே ஹை பையர்ஸ் இருக்காங்கன்னா ஓகே இங்கே ஜாஸ்தி லிக்விடிட்டி இருக்கு மேலே போகும்னு அர்த்தம். இது வரைக்கும் லிக்விடிட்டி இருக்க தான் செய்யுது, லிக்விடிட்டி தனி டாபிக் தான். ஆனால் இங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினோம்னா அப்போ மேலே லிக்விடிட்டின்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து கேப்சர் பண்ணவங்க இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இதே மேலே இருந்து லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வருவாங்க, அவ்வளோ வித்தியாசம். நீங்கள் லிக்விடிட்டி வந்து எங்கே வந்து பணம் பழக்கம் அதிகமாக காட்டுங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஜாஸ்தி பையர் இன்க்ரீஸ் இங்கே லிக்விடிட்டி இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், பணம் இங்கே போனால் நான் பணம் சம்பாரிச்சு வெளியே வருவேன்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இங்கே போயிட்டான். இங்கே இருந்து செல்லர்ஸ் என்ன பண்ணுறான், அங்கேருந்து இங்கே அடிக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான். இங்கே புட் பையர்ஸும் போயிட்டு என்ன பண்ணுறான், ஓகே லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ நான் இங்கேன்றா என்ன அப்படின்னா எனக்கு வந்து பணம் கிடச்சிடும் அப்படிங்க. இங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்க போய் தான் பணம் சம்பாரிச்சு வெளியே வந்திருக்கீங்க, இங்கே லிக்விடிட்டி அதிகமாக போய் தான் பணம் சம்பாரிச்சு வெளியே வந்திருக்கீங்க. அவ்வளோதான் கான்செப்ட். லிக்விடிட்டிங்கிறது எங்கே பணம் இருக்கோ அங்கே ஸ்பாட்டில் பணம் இருக்க அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் உள்ள என்ட்ராயிங்கன்னா ஸோ எனக்கு பணம் சம்பாரிச்சு வருவேன்னு அர்த்தத்தில் உள்ளே போவீங்க. இங்கே உள்ளே போனீங்கன்னா இங்கே பணம் சம்பாரிச்சு வந்து அர்த்தத்தில் உள்ளே போவீங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு பேசிக்கோட தியரி. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேன். அடுத்து ஃபில்டர் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி. சடன் ஸ்பைக்ஸ் இருக்குது. ஒரு OI கேன் இண்டிகேட் பிக் பிளேயர்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் என்டரிங் த மார்க்கெட். திஸ் குட் பி ப்ரொவைட் க்ளூஸ் அபவுட் த பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் பிரைஸ் மூவ்மெண்ட். அதாவது என்னன்னா நம்ம அப்பப்போ பார்த்துருப்போம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து சடன் ஒரு ஸ்பைக் அடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கோங்க. இப்போ சடனாக ஒரு ஸ்பைக் அடிக்கல வச்சுக்கோங்க. இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 940 கேண்டிலையும் இந்த 915 கேண்டிடேட் பண்ணுங்க. 915 வந்து இங்கே நல்ல ஒரு ஸ்பைக், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். இது வந்து ஃபியூச்சரில் நீங்கள் தான் பார்க்கணுங்க. இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் பை கொடுத்தாங்க, இங்கே ஒரு ஸ்ட்ராங் வந்து ரிக்வெஸ்ட் போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே வரைக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், திருப்பி வந்து அது வரைக்கும் எனக்கு ப்ரைஸ் மூமெண்ட் வரைக்கும் மூவ் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹிடன் ஒரு க்ளூ கொடுத்து போயிட்டாங்க இன்ஸ்டியூஷனல் வந்து. ஸோ அதனால என்ன ஆகும்னா அடுத்த கேண்டில் நீங்கள் பேசிக் என்ட்ரு ஆகும்ல, ஒரு என்ட்ரு ஆகும். நான் இந்த விக்கு வரைக்கும் ஒரு நாள் சப்போர்ட் வச்சுக்கிறேன், விக்கு வரைக்கும் என்னோட டார்கெட் வச்சுக்கிறேன். இப்போ ஸோ இந்த விக்கு வரைக்கும் வந்துட்டு ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு அடுத்து மேலே போயிருக்கும், இல்லாட்டி கீழே வந்திருக்கும். கண்டிப்பாக நடந்திருக்கும், எல்லாருக்கும் நடந்திருக்கும். இப்போ இந்த ரிட்டர் கண்ட்ரி பாருங்க இவ்வளோ இருக்குது. நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா இந்த கேண்டில் வரும்போது என்ன பார்ப்பீங்கன்னா இந்த விக்கு வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் வச்சிருப்பீங்க. கரெக்டாக விக்கு வரைக்கும் அடிச்சுட்டு ஒன்று மேலே போயிருக்கணும், இல்லை கீழே வந்திருக்கணும். கரெக்டாக வந்து இந்த விக்கு வந்து ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். இது என்ன இண்டிகேட் பண்ணுது இன்ஸ்டியூஷனல் லெவல் அப்படின்னா, ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து இது வரைக்கும் அதிகப்படுத்திருக்கேன், அடுத்து வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் அடுத்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகலாம் அப்படின்னு க்ளூ கொடுத்துருக்கான். இது வந்து நம்ம இந்த ஒரு விக்கு வந்து டார்கெட் புக் பண்ணி வரும். இதே இது ரிவர்ஸ் புட்டில் போகும்போது என்ன பண்ணியிருக்கான் இன்ஸ்டியூஷனல் வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் அடிச்சிருக்கேன், இது வரைக்கும் வந்து அடுத்த ப்ரைஸ் வந்துட்டு போகலாம்ங்கிற. அதனால தான் இங்கேருந்து வரும்போது இது வரைக்கும் டச் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை இதுக்கு அடுத்து மூவ் பண்ணி கொண்டு போயிருச்சு. ஏன்னா இது ஃபுல்லாமே வீக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இது நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதான் கொடுத்துருக்காங்க. சடன் ஸ்பைக், ஒரு கேண்டில் வந்து ஸ்பைக் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இண்டிகேட் பிக் பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெரிய கேண்டில் வந்து மேலே போயிட்டே இருக்கும், டக்குன்னு விக் வச்சு திரும்ப கீழே வரும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பெரிய பிளேயர் வந்து சர்ப்ளஸ் ஆஃப் அமௌண்ட் நிறைய கேஷ் லோட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது வரைக்கும் போயிட்டு வந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன இண்டிகேட் பண்ணுது, திருப்பி வந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த விக் வரைக்கும் அடுத்து எனக்கு போகும்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்தோம்னா அந்த விக்கு வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை டார்கெட் பண்ணி வெளியே வருவாங்க. அது முக்கால்வாசி யார் செய்வாங்கன்னா ஸ்கேல்பர் செய்வாங்க. ஸ்கேல்பிங் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண ரெடியாக இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடுக்கு இதே மாதிரி தாங்க. சரிங்களா? இங்கே பிக் பிளேயர் என்ட்ரி ஆகுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் க்ளூஸ் அபவுட் த பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட். அதாவது அடுத்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து இது வரைக்கும் இருக்கலாம்ங்கிறதுக்காக அவங்க ஒரு க்ளூ கூட்டு போகிறாங்க. பட் ஆனால் அது 1 டைம் 2 டைம் தாங்க அது வந்து அப்பார்ட் கொடுக்கும். ஒருக்கா வந்து அப்பார்ட் கொடுத்துனா திருப்பி வந்து அடுத்த பொசிஷனுக்கு போயிடும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து நான் ஒரு முக்கியமான இங்கே 28 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சாரிப்பா எல்லாத்துக்கும். ஒரு பெஸ்டிஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன இப்போ நிஃப்டி 50 வந்து 20,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கால் ஆப்ஷனில் வந்து 20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஜாஸ்தி வந்து இருக்கு, அப்போ ப்ரைஸ் வந்து 100 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வந்து 70,000 வருது கான்ட்ராக்ட்ஸு. அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு அதே 50,000 இருந்த OI கான்ட்ராக்ட் வந்து 70,000 போகுது. நான் சொன்னேன் இல்லையா, 70,000 போகுது. அப்போ வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் அதிகமாகுது. இப்போ நான் பாருங்க, இதை வந்து பேங்க் நிஃப்டியா பார்க்காம இப்போ நிஃப்டி 50 பாருங்க. நிஃப்டி 50 வந்து 20,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நார்மலாக வந்து ஒரு 50,000 இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இருந்த ப்ரைஸ் வந்து 50,000 இருந்துட்டு இருக்கு. சடனாக இங்கே OI வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 20 அதிகமாகி 70,000 இருக்கு. என்னடா அது 50,000 அதிகமாகுது பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன். இன்னொன்று வந்து 100 ரூபாய் அந்த ப்ரைஸ் 120 போகுது. அப்போ ப்ரைஸ் இட்ஸ் டுவர்ட்ஸ் அப் ட்ரெண்ட். நம்ம சிக்னல் கொடுத்துருச்சு, ஓகே நான் மேலே தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருச்சு. அப்போ தைரியமாக என்ட்ராகி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். எப்போ
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது ப்ரைஸ் அதிகமாகும் போது அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடந்தால் இந்த மாதிரி ஓகே ஃபைன். இப்போ ரைசிங் த ப்ரைஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஓய் இண்டிகேட் ஃப்ரெஷ் பைங், அதே கதை தான். இப்போ ப்ரைஸ் அதிகமாகுது, ஓய் வந்து அதிகமாகுதுன்னா அப்போ பையிங் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து ஓயும் அதிகமாகுது, ப்ரைஸும் அதிகமாகுதுன்னா அப்போ பையர்ஸ் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் காட்டாங்க, கண்டிப்பாக மேலே தான் போகணும், கன்ஃபர்மேஷன் கொடுத்து வெளியே வந்துட்டே இருக்க முடியும் நம்மளால. சரிங்களா? அண்ட் தென் இது திஸ் கன்ஃபார்ம் த மோர் ட்ரேடர்ஸ் ஆர் பெட்டிங் ஆன் த ப்ரைஸ் கோயிங் அப். எல்லா ட்ரேட் என்ன பண்ணுறாங்க, மேலே தாண்டா போக போகுது, நான் உள்ள தைரியம் இறங்க போகிறேன்டா, போடு ஒரு லாட்டை ஒரு 2-3 லாட்டை போடு, அவங்க விட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூ கேன் கன்சிடர் த லாங் பொசிஷன். லாங்னா வேற ஒன்றும் கிடையாது, லாங் பொசிஷன்னா பையிங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன்னா செல்லிங் பொசிஷன். சரிங்களா? லாங் பொசிஷன்னா நம்ம பை பண்ணிட்டே போகிறது, ஷார்ட் பொசிஷனா செல் பண்ணிட்டே வருது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம யாரும் செல்லிங் போக போகிறது இல்லைப்பா, அந்தளவுக்கு கேபிட்டல் வச்சாலும் எவன் கிடையாது. பர்டிகுலராக வந்து நான் வந்து இப்போதைக்கு நான் பையிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். இப்போ வந்து இன்னொன்று பார்த்துக்கோங்க, காஷன் ஓயில் ஓஏ மட்டும் வச்சு அலோன் வந்து எடுக்க முடியுமா? கம்பைன் ஓஐ வித் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இதைத்தான் பெரிய குழப்பிக்க வேண்டாம். ஒரு 100 ரூபாய்க்கு இருந்த ப்ரைஸ் வந்து 110 ரூபா மேலே போகுது, அப்போ இதுக்கு முன்னாடி கேண்டில் இருந்ததை விட இது வந்து ப்ரைஸும் ஜாஸ்தி ஆகுது, கேண்டிலோட திக்னஸும் ஜாஸ்தி ஆகுது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாடி கேண்டிலை விட நான் மேலே போயிட்டேன்ப்பா, என் கூட வாங்க வாங்க ஓடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி கேண்டிலை விட ரைட்ஸ் இருக்க கேண்டில் வந்து மேலே போயிடும், ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, ஓஏயும் சப்போர்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் ஓஏ வச்சு உள்ளே வரலடா, ஸோ எனக்கு ப்ரைஸும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் மேலே போய் மேலே போயிடலாம். இது எப்போ இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னா நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். சைட்வைஸ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரி, சைட்வைஸ் மார்க்கெட் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், கரண்ட் டிகே ஆகிட்டு போயிட்டு இருக்கும் எக்ஸ்பெக்ட் அன்னைக்கு, அதுதான் வித்தியாசம். சரிங்களா? அடுத்து அவ்வளோதாங்க. அதாவது எக்ஸ்பைரி இம்பேக்ட் க்ளோஸ் டு எக்ஸ்பைரி, அதாவது எக்ஸ்பைரி இருக்கும்போது ஓஏ மே ஃப்ளக்சுவேட் ஹெவிலி ட்ரேடர்ஸ் ஆர் க்ளோஸ் பொசிஷன். ஓஏ இருக்கும்போது நான் இன்னொன்று இதுதான், இந்த எக்ஸ்பைரி டைமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே நல்லா போய்கிட்டு இருக்கு, சப்போஸ் ஒரு ஹெவி வால்யூமோட இந்த கேண்டில் உடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா, அடுத்து இந்த மாதிரி இந்த கேண்டில் சர்றன்னு குறையும். அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரீன் கலர் பெரிய பார் இருக்குல்ல, அந்த பார் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பார் அடுத்து எங்கே ஷிஃப்ட் ஆகிடும்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குது அங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஏன்னா மார்க்கெட் உடச்சிட்டாங்க, கீழே போகுது சொல்லிட்டு பொசிஷனை ஃபுல்லாக மாற்றுவாங்க, செல்லர்ஸும் பையர்ஸும் மாற்றுவாங்க, பொசிஷன் ஃபுல்லாக மாற்றி இங்கே கொண்டு வச்சுப்பாங்க, இங்கே சப்போர்ட் உடச்சதுனால இங்கே வச்சுப்பாங்க, அப்பாட இங்கே வந்தாச்சு, இதுக்கப்புறம் கீழே போக கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வைப்பாங்க. அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எப்படி தான், இதை ஃபுல்லாக உடச்சி மேலே போயிடுச்சுன்னா இந்த பார் வந்து கடைசி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது 51,000, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி இங்கே கொண்டு ஷிஃப்ட் பண்ணி வச்சுப்பாங்க, இங்கே பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அதெல்லாம் மார்க்கெட்டில் போக போக ஈஸியாக தெரிஞ்சிருங்க, நீங்கள் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிருவீங்க. பட் பணவங்க இது பெட்ரோல் பம்பு கிடையாது, நம்ம ப்ராஃபிட் வரும்போது க்ரீன் கலரில் ப்ளஸ் சரக்குன்னு போயிட்டு இருக்கணும், பெட்ரோல் பம்பில் பம்பு போன மாதிரி சரக்குன்னு போயிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இது காசு, விளையாட்டு கிடையாது, எல்லாரும் காசுக்காக உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். சில சமயம் காசுக்காக உயிரே விடுறானுங்க நிறைய பேர், கடன் தொல்லை தாங்க முடியாமல். அதனால் அந்த மாதிரிலாம் எதிர்க்கக்கூடாதுங்கிற, நம்மளோட குடும்பத்தையும் காப்பாற்றணும், நம்ம காசையும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளை நம்பி இறங்கணும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சேர்த்து வச்சுட்டே வரணும், நம்ம கேபிட்டலை அதிகப்படுத்த பார்க்கணும். கேபிட்டல் அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம அடுத்த ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். என்றைக்குமே ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்னா கேபிட்டல் வந்து இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு நாள் ட்ரேட் முடிஞ்சிச்சா, ஐயோ ரொம்ப போயிடுச்சே, எனக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கு, நம்ம இங்கே வாங்குவோம் சொல்லிட்டு வாங்கக்கூடாது, ரன்னிங் பஸ்ஸில் ஏறவே கூடாது, கீழே விழுந்துருவோம். வாங்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவோம், டக்குன்னு கீழே இறங்கிடும், ஐயோ கேபிட்டல் வந்து வைப்போட் ஆகுது, கேபிட்டல் கரைந்து சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாது. ஒரு நாள் நீங்கள் ட்ரேட் கட்டினு பரவாயில்ல, அது எவ்வளோ தூரம் போகட்டும், நீங்கள் வந்து டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி எது பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா அப்போ தான் கேபிட்டலை காப்பாற்றுவீங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு நாளுக்கு ஆசைப்பட்டு மொத்த கேபிட்டலை இழந்துடாதீங்க. நான் அட்வைஸாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தான், சரிங்களா? அதை மட்டும் கேட்டுக்கோங்க. நமக்கு டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் டெய்லி ஒரு வாழ்க்கை நடத்தணும்னீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிதானிச்சு போகணும். இன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சா போகட்டும், நம்ம நாளைக்கு எடுத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லணும். தெரியாத இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல என்ட்ரு ஆகக்கூடாது, சரிங்களா? அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா என்னோட தெளிவாக புரிய வைக்கும்போது ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குதுங்க. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் பர்டிகுலராக வந்து கொஞ்சம் என்னென்ன பண்ணுறேங்கிறது புரியுது, சரிங்களா? நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் வந்து இவெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்னா இது பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப் சேனலை கன்சிடர் பண்ணும்போது கன்டினியூ பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் கொண்டு வரேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குது கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இது புரிய மாட்டேங்கிறாலும் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரியல் டைம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இது முழுக்க என்னோட நாலேஜ் ஷேரிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா இம்பாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார்ட்டையும் காசு கொடுத்து வந்து போகாதீங்க.
லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களே உள்ள வாங்க. உங்களோட ஓன் லெக்கில் நீங்கள் நில்லுங்க. மற்றவங்கள நம்பி நீங்கள் போனீங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் டைமில் வேணால் காசு வந்து ஏர்ன் பண்ணி வெளியே வரலாம். பட் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எப்போனாலும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ யாரையும் நம்பி பணத்தை போடாதீங்க. உங்களை நம்பி மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட்டில் நில்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதுக்கப்புறம் இதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் திங்கக்கிழமை பண்ணி பாருங்கள். ஹை ட்ரேட் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட்டை முடிச்சுக்கோங்க. டெய்லி மார்க்கெட் தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. அவசரப்பட்டு ஒரு பேராசையிலே போயிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பேராசை காமிக்க செய்யும், எந்த ஒரு தொழிலும் பேராசை காமிக்க செய்யும் ப்ராஃபிட் இருக்கும்போது. ஸோ நம்ம தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாட்டி மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்படி விடவே கூடாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தி வேணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ஹாப்பியாக இருக்குங்க நம்புகிறேன். சந்தோஷம். தேங்க்ஸ்.